உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிலே நான் தற்போது மிதுன ராசி நண்பர்களுக்கு கார்த்திகை மாத ராசி பலன்கள் கூற உள்ளேன். காலம் 16 நவம்பர் 2025 முதல் 16 டிசம்பர் 2025 வரல. என்ன மிதுன ராசி நண்பர்களே, ஏற்கனவே ஜென்ம குரு ராம வனவாசம் மாதிரி காட்டுக்கு போகிற சூழ்நிலையில் இருந்தீங்க. இப்போ இந்த மாதம் ஆரம்பிச்சோன்னே கொஞ்சம் உயிர் வந்திருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் பொருளாதார உயர்வும் வருது. ஆமாம், ஆவிகள் எல்லாம் கூட இந்த மாதம் ஹெல்ப் பண்ண போகுது உங்களுக்கு. அதன் பிறகு சொத்து கைவிட்டு போயிடுமா அப்படின்றது பயம் இருக்குது. கடங்கார வந்து கழுத்து மேலே கத்தி வச்சுட்டான், என்பி ஆகிடுமா அக்கௌண்ட்டு, அமினா வந்துடுவானா, வீடு ஏலத்தில் விட்டுருவாங்களான்ற பயம் மட்டும்தான் இந்த மாதம் இருக்குது. இப்படி 3 வாட்டி சொன்னாக்கா அதுதான் இருக்குதுன்னு அர்த்தம். அதன் பிறகு முயற்சிகள் கெடுகிறது, கடன்காரனோட சண்டை வருகிறது, சொத்து கைவிட்டு போயிடுமோன்ற பயம் வருகிறது, அடி வயிறு புண்ணாவது, குழந்தைகள் விஷயம் கொஞ்சம் மகிழ்ச்சியை தருது, கொஞ்சம் அதிர்ஷ்டம். ஆமாம், முயற்சி பண்ணதில் 10ல் 4வது வந்து ஒர்க் அவுட் ஆகுது, அதில் கொஞ்சம் நல்லா இருக்குது. தொழில் கடுமையாக உழைக்கிறீங்க, புது ஆர்டர்லாம் வருது, அதனால் அது நல்லா இருக்குது. வெளிநாடு வெளி மாநிலம் தூரதேசம் போய் எங்கேயாவது உத்தியோகம் பார்க்கலாமா, வேலை செய்யலாமான்ற சிந்தனைகள் மனசுக்குள்ளே நிழலாடிக்கொண்டே இருக்கிறது. சுப காரியங்கள் இந்த டைமில் பண்ணலாம். எந்த டைமில் பண்ணலாம்? 17 அக்டோபர் 2025 மேலே பண்ணலாம். இப்போது ஒரு 4 குறிப்புகள் தரேன். யாருக்கா திருமண ஏற்பாடுகள் நடக்கணும், குழந்தை பாக்கியம் இருக்குதுன்னு சொன்னால் அது பிறக்கும் காலம் 17 அக்டோபர் 2025 முதல் 5 டிசம்பர் 2025 நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அதன் பிறகு நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்து நல்லா போயிட்டு இருந்த வண்டி மீண்டும் மக்கர் பண்ணி உங்களை ஜென்ம குரு ராம வனவாசம் மாதிரி கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணுது. எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த நேரத்தில் வழக்கு சமாச்சாரம் போயிட்டு இருந்து அரெஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. 2வது முடிஞ்சுது. 3வது 23 நவம்பர் 2025 அப்புறமா ஸ்பெகுலேஷன், ஷேரு, கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். 23 நவம்பர் 25 6 டிசம்பர் 2025 வரலும். பிறகு 25 நவம்பர் 2025 முதல் 20 டிசம்பர் 2025 வரலும் உங்களுக்கு கடன் மூலமான ஒரு அதிர்ஷ்ட தொகை. என்னது? கடன் மூலமான ஒரு அதிர்ஷ்ட தொகை வருவதற்கு அதிகாரம் உண்டு. பிறகு 7 டிசம்பர் 2025 முதல் கணவன் மனைக்குள்ள லடாய், சண்டை, சச்சரவு, பிரிவினை வரணுன்ற அடிப்படை ஜாதகத்தில் அந்த கிரக அமைப்பு இருந்தால் நிச்சயமாக இந்த 7 டிசம்பர் 2025 அப்புறமா கணவன் மனைவி பிரிவினை மட்டுமில்லை, பார்ட்னர்ஷிப் பிரிவினை வருவதற்கும் தொழில் ரீதியான கூட்டாளிகளோடு பிரிவினை வருவதற்கும் அதிகாரம் உண்டு. மேற்கொண்டு மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் பொழுதும் சரி, சொத்து பிரச்சனையில் தான் ஆரம்பிச்சது, அதே மாதிரி நிறைவடையும் பொழுதும் சரி, உங்களுக்கு ஒரு முயற்சியில் தான் இது நிறைவடையுது. ஆமாம், நிறைவடையும் போது முயற்சியில் தான் நிறைவு அடைகிறது. அதனால் இந்த மாதம் நீங்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது அடி வயிறு சம்பந்தப்பட்டது, மேல் வயிறு சம்பந்தப்பட்டது. எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகன விபத்துகள் 100% இந்த மாதம் நடக்கும் அப்படி சொன்னாக்கா அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் வண்டி வாகன விபத்துகளில் எச்சரிக்கையாக இருங்க. ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, இல்லைனாக்கா பாதிக்கப்படுவீர்கள். 100%, 90 கிடையாது, 100%. வெளிநாடு வாய்ப்புகள் நிறைய வரும். பிள்ளைகள் எஜுகேஷன் லோன் போட்டு வெளிநாடு அனுப்பணும்னு நினைச்ச பெற்றோர்களுக்கு நிச்சயமாக அது கைகூடும். 5 டிசம்பர் 2025 உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. அடிப்படை ஜாதகத்தையும் பார்த்துக்கணும், ஏன்னா அதில் இருக்கிறது தான் இதில் வரும் என்று கூறி, பிறகு கடந்த 10 வருடங்களாக உங்களுக்கு பண வரவு நாட்களும் சந்திராஷ்டால்களும் தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று சொல்லி, இதுதான் இந்த 1 மாத காலத்திற்கான கார்த்திகை மாத ராசி பலாபலன்களை இதுவரையிலும் நான் கூறினேன். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால்
தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட ராசி பலன்கள் பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வந்து இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின்படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.